அன்னைக்கு பலா வரக்கூடாது, சோதனை வரக்கூடாது. சுபு தொழுது முடிச்ச உடனே யா அசீஸ் யா அல்லாஹ் சொல்லுங்க. 10 தடவை யா அசீஸ் யா அல்லாஹ், யா அசீஸ் யா அல்லாஹ், யா அசீஸ். மறக்க கூடாது. நிறைய பேர் பயான்ல கேட்டுட்டு போய் போன் பண்ணி அது ஏதோ ஒரு திக்ர் சொன்னீங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. நினைவுல வச்சுக்கணும். ஏன்னா கேட்கறது நான் அடிக்கடி சொல்றது, இது ரசிப்பதோடு நிறுத்தாதீர்கள். என் வாழ்க்கையாக மலர விட்டால் இன்ஷா அல்லாஹ் இங்கே பேச வைத்த 1 மணி நேரமும் நம்ம அத்தனை பேர்கள் சொர்க்கத்துக்கு காரணமாய் நோக்கம். முனவர் சாப்புடைய நோக்கம், ஹதரத்துடைய நோக்கம், இந்த ஜமாத்துடைய நோக்கம், நிர்வாகத்துடைய நோக்கம் எல்லாம் இந்த உம்மத்தை ஏதோ ஒரு வகையில ரப்போடு நெருக்கமாக்கி வைக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். யா அசீஸ் யா அல்லாஹ் 10 தடவை. இதெல்லாம் முஜர்ரபா, சாலிஹீங்களும் சாலிக்கீங்களும் அனுபவித்த திக்ர்கள். 10 தடவை ஓதணும். ஓதிட்டு ஒரு விஷயம் மட்டும் செய்யணும். கையில ஊதி முதல்ல முகத்துல தடவும், முகத்துல தடவிட்டு உடம்பு பூரா தடவும், டீ தடவிட்டு எழுந்துட்டு. சில பெரியார்கள் செய்துட்டு இருப்பாங்க பாருங்க, சுபுல மட்டும்தான், 5 வக்துல இல்ல. சுபு முடிச்சிட்டு யா அசீஸ் யா அல்லாஹ் 10 தடவை ஓதி கையில ஊதி முகத்துல தலையில உடம்பு பூரா தடவிட்டு எஞ்சிடணும். அன்னைக்கு நமக்கு எந்த முசீபத்தும் நடக்காது. பிள்ளைகளுக்கும் கத்துக் கொடுங்க. பிள்ளைங்க ஸ்கூல் போறாங்க, காலேஜ் போறாங்க, வெளியில போறாங்க, அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நமது வாழ்க்கையை